எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். அதாவது ஒரு கடலே ஒரு திடலுக்குள்ள இருக்க மாதிரி அற்புதமான ஒரு கூட்டம் நடுவர்களே. உங்க எல்லாருக்குமே தமிழர் திருநாளும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாகவே சொல்ல போனாக்கா எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இல்லையா? ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டாக்கா மஞ்சள்னு சொல்லுவாங்க, பழனி பஞ்சாமிர்தம் சொல்லுவாங்க, திருப்பதி லட்டு சொல்லுவாங்க, திருநெல்வேலி அல்வா சொல்லுவாங்க, மதுரை மல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா திருப்பூர்னு சொன்னாலே வாழ்வுன்னு சொல்லுவாங்கங்க. வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மண்ணுல நின்று பேசுறதே உண்மையாவே பெருமையா இருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னாக்கா வடநாட்டவரையும் வாழ வைக்கும் திருப்பூர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை. அதுவும் திருப்பூர்னு சொன்னா வாழ்க்கைன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் ஆனா எனக்கு இங்க வந்த பிறகுதான் புரிஞ்சுச்சு. எந்த ஊர்ல எவன் காதலிச்சாலும் ஓடி வர ஊர் திருப்பூரா தான் இருக்கு. அந்த மாதிரி காதலிப்பவர்களுக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊராக திருப்பூர் இருக்கு. அருமையான ஒரு ஊர், அற்புதமான ஒரு மக்கள், நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுணங்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கங்கள். உண்மையாகவே உங்க வீட்டுக்காரங்க தான் ஓடி வந்தீங்களா? நாங்க எங்கேயாலும் ஓடி வரோம். நாங்க கோயம்புத்தூருக்கு ஓடி போனோம். ஆமா, பல்லடத்துக்கு போயிட்டாங்களா? ஆமா. ஓஹோ, அதான் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாகவே இந்த நேரத்தில் மஞ்சு அண்ணா அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. இன்னைக்கு எங்களை போன்ற எத்தனையோ பேச்சாளர்களுக்கும் நடுவர்களுக்கும் எத்தனையோ பேர் நாங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்லேயும் நாங்கள் சந்தோஷமாக 3 பேரை நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் நல்லபடியாக வாழ்கிறோம்னு சொன்னாக்கா எத்தனையோ பேச்சாளர்களுக்கும் நடுவர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மஞ்சு அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த ஒரு வணக்கங்கள். ஐயா சட்டமன்ற தொகுதி நம்முடைய எம்எல்ஏ ஐயா அவர்களுடைய திருப்பாதகம் நன்றி கலந்து ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு எல்லாரையும் வணங்கிட்டேனே. ஏன்னா அபு ஒண்ணு சொன்னாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் பண்பாடு தெரியல, கலாச்சாரம் தெரியல. ஐயா பண்பாடோட பேசணும் இல்லையா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க அந்த கால மனுஷன் அந்த காலத்து ஐயா கொடுத்தாரு. நான் இந்த காலத்து பிள்ளை எனக்கு நம்ம எம்எல்ஏ ஐயாவே எனக்கு காசு கொடுப்பாரு. இப்ப காசு வாங்குறதுதான் பிரச்சனை. இப்ப நான் சரி, நீங்க 2 பேரும் வாங்கி போய் நான் நடுவுல எதுக்கு தண்டமா உட்கார்ந்திருக்கேன்? காணும் பொங்கலுக்கு எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க, பொங்க காசு கொடுப்பாங்க. நான் கேட்கறேன், நானும் கொடுப்பாங்க. அதாவது பிச்சை எடுக்கிறதுல பெருமை வேற, இது வேற பிச்சை கிடையாது. பொங்க காசு உரிமையா கேட்டு வாங்குறது சொந்தக்காரவங்கள்ட்ட. எனக்கு என்னமோ தெரியலையே. ஆனா உண்மையாகவே நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ஏன்னா பண்பாடும் கலாச்சாரம் எல்லாமே போற்றி பாதுகாத்தது அந்த காலத்துல இந்த காலத்துலயா, மகிழ்ச்சியா வாழ்ந்தது அந்த காலத்துல இந்த காலத்துலயா. நான் என்ன கேக்குறேன், மகிழ்ச்சிக்கு அந்த காலத்துக்கு என்ன சம்பந்தம்? அன்னைக்கு எல்லாம் வாழ்ந்தீங்க, சந்தோஷமா வாழ்ந்தீங்களா எல்லாருமே? அப்படிலாம் பேசாத. எங்க தாத்தாக்குலாம் 14 பிள்ளை. என்ன வேலை பார்த்தாரு? இதே வேலைதான், விவசாயம். அங்கேயே விளைச்சல் அதிகம், இங்கேயே விளைச்சல் அதிகம். மகிழ்ச்சியா எல்லாமே பெற்றாங்க. நல்ல கையை தட்டாதீங்க ஐயா, பச்சை சட்டை எந்திரிச்சு எந்திரிச்சு தட்டுறீங்க நீங்க. தாத்தாட்ட கேட்டேன், எதுக்கு 14 பெத்தேன்னு. என் பங்காளி 12 பெத்தான்டா, அவனை தாண்டி காட்டணும்னு பெத்தான்டான்னாரு. போட்டியை எதுல வச்சிருக்காங்க பாருங்க, நிறைய போட்டி. நல்லா கவனிங்க. 14 புள்ள பெத்து தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த 14 சந்தோஷமா இருந்துச்சா? பிள்ளைக்கு போட்ட டவுசரை தான் 14வது பிள்ளைக்கு போட்டு விட்டீங்க. அது நஞ்சு போய் இத்து போய் ஓட்டைய போய் அண்ணா குட்டியில மாட்டிட்டு கிங்கினி மீன் ஆட்டிட்டு இருந்துச்சு. இதுல என்ன சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு? கிங்கினி ஆட்டல. எப்ப பாரு அந்த காலத்துல சவுண்ட் உனக்கு தெரியாதுமா? அந்த காலத்துல நாங்க எப்படி வாழ்ந்தோம்? அந்த காலத்துல பவுன் 10 ரூபா வித்துச்சு, இந்த காலத்துல 1 லட்சம் ரூபா விக்குது. யாரால ஏறுனுச்சு? நீங்க அன்னைக்கு 10 ரூபா வித்தப்ப 10 பவுன் வாங்கி சேர்த்தீங்களா? ஒத்த ரூபாய்க்கு இல்ல. அப்பயும் அதே பஞ்சப்பாட்டு, இப்பயும் அதே பஞ்சப்பாட்டு. நாங்க அந்த காலத்துல கார்டு வச்சிருந்தோம். ஒத்த கார்டை வச்சுக்கிட்டு நீங்களே இவ்வளவு பகுமானம் காட்டுறீங்க. இன்னைக்கு நாங்க பாருங்க, ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, எல்லாம் எத்தனை கார்டு வச்சுக்க, இஎம்ஐ கார்டு இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு வாழ்றோமா இல்லையா? எப்ப பாரு இதுல வேற கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க லோன்னு அலையறீங்க. அன்னைக்கு காடு வச்சு விவசாயம் பண்ணி நாங்க கௌரவமா வாழ்ந்தோம் சார். அன்னைக்கு காடு வச்சு விவசாயமே பண்ண முடியல அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்க. அவங்களோட கனவுகள் எல்லாமே கனவுகளாவே இருந்துச்சு. நாங்க கிரெடிட் கார்டு வச்சிருந்தாலும் கனவை நினைவாக்கி நாங்க இன்னைக்கு சந்தோஷமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? இதுல வேற அண்ணா இங்கேருந்து வந்து இந்த காலத்து பெண்கள்லாம் ஏதாச்சும் குங்குமம் போட்டு வைக்கிதா? இந்த காலத்து பெண்களுக்கு எங்கேயாச்சும் பண்பாடு இருக்கா, கலாச்சாரம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, கிட்டினி இருக்கா, சட்டினி இருக்கான்ட்டு நான் என்ன கேட்கிறேன், இந்த காலத்து பிள்ளைங்க நல்லா கை தட்டுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலத்து பிள்ளைக்கு தான் பண்பாடு தெரியல, கலாச்சாரம் தெரியல, ஒன்றும் தெரியல. இல்ல அப்புறம் எதுக்கு இந்த காலத்து பிள்ளைய பார்த்து ஒரு 3 முடிச்சு அது கழுத்துல வேற கட்டி ஏன் பொண்டாட்டியா ஆக்கிக்கிறீங்க? அந்த காலத்து வயசான பாட்டியை பட்டு கட்டிக்க வேண்டியது. நான் ஒண்ணே கேக்குறேன், இவ்வளவு ஆண்கள் இருக்கீங்களே, மனசாட்சி இருந்தா நீங்க கை தட்டுங்க. என்ன எந்த ஆம்பளை 3 முடிச்சு போட்டான்? 3 தானே போடுவாங்க. நான் எல்லாம் கொண்டு போனேன், யார் புடுங்கினா யார் கட்டினானே தெரியல. ஒரு முடிச்சு தான் சார் நான் போட்டேன். 2ஆம் முடிச்சு எங்க அக்கா போட்டது, 3ஆம் முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புடிச்சலா இருக்கேன். யாரோ கட்டின தாலிக்கா?
இத கூட பாருங்க, அந்த காலத்துல நீங்க காடு வச்சு நல்லா விவசாயம் பண்ணீங்கல்ல, நல்லா பணக்காசெல்லாம் செழிப்பா வாழ்ந்தீங்கல்ல, வரதட்சணை ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டதே உங்க ஆளுங்க தான். இந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. வரதட்சணைங்கிற வார்த்தையே தப்பு, அதை மாத்தியாச்சு. என்னன்னு? அதுக்கு பேர் திருமண நிவாரண நிதி. புரியல எப்படி? இப்ப நான் சொன்னா எல்லா ஆண்களும் கை தட்டுவாங்க. என்ன? வெள்ள நிவாரண கொடுக்குறாங்க, ஆமா. சுனாமி நிவாரண கொடுக்குறாங்க, ஆமா. வறட்சி நிவாரண கொடுக்குறாங்க. ஆமா. ஏன் கொரோனா காலத்துல கவர்மெண்ட் 4000 ரூபாய் காசு கொடுத்து ஆமா இல்லையா? ஒரு மாசம் 2 மாசம் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குதே. சரி, உன்னைய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க, எம்மா பெரிய கஷ்டம். 6 மாசத்துக்கே பத்தாதுமா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல வேற அபு என்ன சொன்னாங்க, இந்த காலத்து பொம்பளைக்கெல்லாம் எதுக்காச்சும் சமைக்க தெரியுதா? ஏக்கா நம்மலாம் சமைச்சு போடாம தான் பாருங்க 3 பேருக்கு தொப்பை 3 இன்ச்சு முன்னாடி நிக்குதாக்கா. இந்த தொப்பையை தப்பா பேசாத. ஏன்? பெண்கள் மாசமா இருப்பாங்க, ஆமா. ஆண்கள் வருஷமா இருப்பாங்க. எத்தனை வருஷம்? 10 மாசம் சுமக்கிறேன், 10 மாசம் சுமக்கிறேன் சொல்றீங்க, 15 வருஷமா சுமக்கிறேன். எந்த ஆம்பளையா சொல்லியிருக்கமா? நீ குப்பையில போடுறதெல்லாம் என் தொப்பையில போட்ட. ஒன்னு தெரிஞ்சுக்கா, இந்த தொப்பையால எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா? தொப்பையில என்ன? குப்புற விழுந்தா மூக்கு இடிக்காது. என் பிள்ளை இப்படி ஏறி இப்படி சரக்கம் ஏத்தலக்கா இறக்கலக்கா. அப்படி சொல்லாதீங்க. என்ன அந்த காலத்துல உங்க அம்மாவுக்கு சாரி உங்க அப்பத்தாவுக்கெல்லாம் என்ன வேலை இருந்துச்சு? வீட்டுல உள்ள ஆடு மாடையும் மேய்க்க, வீட்டுல உள்ள தாத்தாவையும் சேர்த்து மேய்ச்சிக்கிட்டு வீட்டுல உள்ள வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள பெண்கள் நாங்கன்னு பாருங்க, வீட்லயும் வேலை பார்க்குறோம், குடும்பத்துக்காக வெளியிலேயே போய் நாங்க வேலை பார்க்குறோமா இல்லையா? திருப்பூர்ல அத்தனை பெண்களும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கம்பெனியில வேலை பார்த்து எவ்வளவு பெரிய பணக்காரங்களாலும் வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு தறி போட்டிருப்பாங்க. உண்மையா இல்லையாக்கா? ஆண்களுக்கு நிகரா பெண்களும் விளைக்கக்கூடிய ஒரு மண்ணு சொன்னாலே அது திருப்பூர் மண்ணுங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி? ஆமை பாருங்க அவ்வளவு பெரிய ஓட சுமந்துக்கிட்டு தரையில விட்டாலும் மேஞ்சிட்டு இருக்கும், தண்ணியில விட்டாலும் நீந்திக்கிட்டு இருக்கும். பெண்கள் நாங்களும் பாருங்க குடும்பம் பாரு அத்தனையும் சுமந்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கா இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கும் நாங்க உழைக்கிறோம், புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்காகவும் நாங்க உழைச்சு ஓடா தேய்கிறோம். அதனால தான் பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. ஆமா. அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னு? ஆமா பொந்த ஒடு உருப்படாது. 1 மணி நேரம் மல்லு கட்டி சொன்னேன், பொசுகுன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சிரிக்காதீங்க. என்ன நாங்க பொந்து உருப்படலையா? ஆமா. எவங்களால என்ன வாழுது? இந்த மேடையை போட்டது ஆம்பளை, இந்த லைட் கட்டது ஆம்பளை, இந்த ஆடியோ போட்டது ஆம்பளை, இந்த வாசிக்கிறது ஆம்பளை, இந்த வீடியோ எடுக்கிறது ஆம்பளை, இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துற சிங்கங்களே இளைஞர்கள் சங்கம் எல்லாமே ஆம்பளை. சூப்பர். மேடை போட்டது ஆம்பளை, லைட்டை கட்டினது ஆம்பளை, வீடியோ எடுக்கிறது ஆம்பளை, வாசிக்கிறது ஆம்பளை, நிகழ்ச்சி எடுத்து நடத்துறது, இந்த மைக்கை கண்டுபிடிச்சது, இந்த கேமராவை கண்டுபிடிச்சது ஆம்பளை, கண்டுபிடிச்சது யாருக்கா? நல்லா தட்டுங்கக்கா. தேங்க்ஸ்ண்ணே. நாங்க பெத்து போடாம வந்து பிறந்துட்டீங்க 3 பேர் ஆமக்குட்டி மாதிரி. அப்படி சொல்லாத. எப்படி போட்டாம பாரு மொட்டை. இதுக்கு தான் சொல்றேன், அந்த காலம் அவங்க பக்கமே போகாதீங்க. அப்டேட் ஆகாத அப்பள கூடையாவே இருக்காதீங்க. 2026 வந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு ஆண்கள் நீங்க தேவையே கிடையாது, உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே போயிடுச்சு. டெஸ்ட் டியூப் பேபி ஊசி மூலமா குழந்தை பெத்துக்குவோம். அப்படியா? ஆமா. அப்ப பள்ளிக்கூடத்தை சேர்க்கும்போது ஒப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்வீங்க. பெரியப்பா பேர் பெரிய ஊசி, சித்தப்பா பேர் சின்ன ஊசி, குழந்தையா பேர் கொண்ட ஊசி, தாத்தா பேர் தடுப்பு ஊசி, பின்னாடி வீட்டுக்காரன் பேர் பின்னு ஊசி. எத்தனை ஊசி பிச்சிருவான் பிச்சு. இப்படி சொல்லாதீங்க. நீங்க கூட இப்ப ஒரு வார்த்தையை நீங்க விட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறது யாரு? இளைஞர்கள். ராமலிங்க சௌடேஸ்வரி இளைஞர் நற்பணி மன்றம், முதியோர் நற்பணி மன்றம்ல. அவங்களுக்காக நல்ல ஒரு கைத்தறல கொடுங்க. அதாவது முதியோர்கள் வழிகாட்டுதலின் பேரில் இளைஞர்கள் நடக்கிறாங்க. ஐயோப்பா. பேராசிரியர் சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல இதெல்லாம் எனக்கே வரும் அண்ணே. ஏன்னா நான் மட்டும் என்ன சாதாரண? சரி, உங்க தாத்தா எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாரு? தாத்தா வந்து 16 வயசுல பண்ணிட்டாரு. பாருங்க, 16 வயசுல கல்யாணம் பண்ணி நீங்க எல்லாம் இளைஞர்களாவே வாழலாம், பூரா எல்லாரும் அங்கிள் ஆயிட்டீங்க அந்த காலத்துல. ஆனா எங்களோட இளைஞர்கள் எப்படி தெரியுமா? வீட்டுல கூட பிறந்த அக்காவோ தங்கச்சோ 25 வயசு 30 வயசுல கல்யாணமாகாம இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை உருவாக்கி கொடுத்துட்டு தான் எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையே தேடிப்போன்னு சொல்லக்கூடிய கொள்கை மிகுந்த இளைஞர்கள் வாழக்கூடிய காலம் இந்த காலம் இல்லையா? அந்த இளைஞர்களுக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. எப்ப பாரு பொம்பளை பிள்ளை சரியில்லை, பொம்பளை பிள்ளை சரியில்லை. என்னைக்குமே பெண்கள் அப்படி குறைச்சு பேசாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அழகா பாருங்க, மாட்டு பொங்கல்ல நேத்து அதை வச்சே நான் உதாரணம் சொல்ற பாருங்க. 6 அறிவுல மட்டும் கிடையாது, 5 அறிவுல கூட எங்க பெண்ணினம் தான் ரொம்ப உயர்வா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும் தெரியுமா? ஆமா. எப்படி சொல்ற? இப்ப இந்த ஆவடியில 2 கோடி வரைக்கும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இப்ப ஆவடியில் நான் வீடு கட்டுறதை இப்ப யாரா கேட்டாங்களா? சென்னையில பதிவு பண்ணுவோம் வேணுமா? ஐயா சத்தியமா வீடு கட்டுறாருங்க ஐயா. வீடு கட்டுறீங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கிட்டலாம் வந்து வீடு புண்ணியார்ச்சனை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. கிரகப்பிரவேசத்தை புதுசா ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள யாரை கூட்டு போவாங்க? 5 அறிவுள்ள எங்க ஏனோ பொம்பளை மாடு பசுமாடை கூட்டு போவாங்க. எங்கேயாவது அந்த காளை மாடு இந்த மாதிரி எருமை
கையை அந்த பக்கமாக காட்டு. கூட்டு போறாங்களா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ தானே நம்ம வீடு கட்டும்போது டிராக்டரில் மண் அடிக்கணும், லாரியில் மண் கொண்டு வரோம், கல் கொண்டு வரோம். ஒரு காலத்தில் வீடு கட்டுறதுக்கு உழைச்சது மாட்டு வண்டி, காளை மாடு தான். சரி, அதுதான் தண்ணி கொண்டு வரும், கல் கொண்டு வரும், மண் கொண்டு வரும். வீடு கட்டுற வரைக்கும் உழைக்கிறது காளை மாடு. கிரகப்பிரவேச அன்னைக்கு அதை கொண்டு போய் ஓரமாக கட்டிவிட்டு எங்கேயோ இருக்க பசுமாடை கூட்டு வந்து உள்ளே போ, உச்சா போ, உள்ளே போ, கொஞ்சோண்டு உச்சா போ, கோமியம் போடு, அது ஊட்ட நாரடிக்கும் இல்லைங்களா? இந்த மாட்டுக்கு பட்டு துணி வச்சு கொடுப்போம். ஆனா உழைச்ச மாடு ஒரு பிட்டு துணி கூட இல்லாம ஓர மாட்டிக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு சாதாரணமா தெரிஞ்சுக்கா. சாதாரண வாசல்ல தான் பசுமாடு வரும், வாடி வாசல்ல எங்க காளை மாடு தான் வரும். என் வாடி வாசல்ல பசுமாடு விட்டா நம்மால் பால் கறந்துறாங்க. இங்க பாரு, மாடு சாணி போட்டுச்சு, வேற சென்ன மாடா இருக்கும் பாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன உண்மையிலே இப்ப வேற அபுன வேற சொன்னாங்க, இந்த காலத்து பசங்க எல்லாம் ஊதாரியா திரியுறாங்க, பூரா குடிக்காரவங்களா திரியுறாங்க. இந்த காலத்து இங்க இளைஞர்கள் எல்லாம் குடிக்கிறாங்க. அன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன டம்ளர்ல ஊத்தி மோந்து பாத்துட்டு போனீங்களா? ஃபர்ஸ்ட் கல்லு குடிச்சு ஆரம்பிச்சு விட்டது அந்த காலம் தான். பூரா குடிக்கிறத பூரா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விடுறது பூரா அந்த காலம், பழிய போறது பூரா இந்த காலத்துல. நல்லா பாருங்க, இங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல, எங்க பெண்கள் பக்கம் இறங்கி போங்களேன். சந்தனம் மணக்கும், ஜவ்வாது மணக்கும், செண்பகப்பு மணக்கும், மல்லிகைப்பூ சீசன் இல்ல, நல்லா செண்பகப்பு தான் மணக்கும். புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும், அந்த ஆசை மணக்கும். பெண்கள்னாலே பாசமானவங்க, ரொம்ப வாசமானவங்க. அதுவே ஆண் உங்களை சொல்ல மாட்டேன், நிம்மதியா போகணும். போய் பாருங்க, சிகரெட்டு நாரும், கஞ்சா நாரும், அடிச்ச 18-48 சரக்கு நாரும், இன்னும் போனாக்கா கிராமத்து பக்கம்லாம் போனாக்கா கல்லு நாத்த நாரும். குடிச்சிங்க நீங்களா அந்த காலத்துல? குடிகாரன்னு சொல்லாத, குடிச்சா குடிகாரன் தப்பான வார்த்தை மாத்தியாச்சு. என்னன்னு? அதுக்கு பேரு மது பிரியர். திருடுறாங்கண்ணே. திருடுறான்னு சொல்லாத, நகை விரும்பி. பொம்பளை பிள்ளை பின்னாடியே சுத்தினாங்கண்ணே. பெண் ஆர்வலர், பெரிய சமூக ஆர்வலர். நீ ஆர்வமா இரு. அப்படி கிடையாதுண்ணே. உண்மையாவே கணவன் மனைவிக்குள்ள அந்த பாசம், அன்பு, காதல், அந்யோன்யம் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சான்னு கேட்டாக்கா கிடையாதுங்க. கடமைக்குன்னு ஒரு வார்த்தை. அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டுல உள்ள அப்பத்தா, உங்க அப்ப இந்த ஊர் உலகத்துல மான மரியாதையோட வாழ்றான், நீ வேணான்னு சொல்லிடுறாங்க, அது மண்டையை பிடிச்சி ஆட்டி விட்டு போயிடும். அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு காலத்தை அதே கட்டிடுவாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணது உங்களுடைய அந்த காலம், பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தாண்டா கல்யாணம்னு சொல்லக்கூடிய காலம் எங்களுடைய இந்த காலம்னு சொன்னாக்கா, பெண்களுக்கு நாங்க எல்லா விஷயத்திலயுமே நாங்க உரிமை நாங்க கொடுத்துருக்கோம். 1000 தான் அந்த காலத்துல அன்பு பாசம் நீங்க பேசினாலும், இந்த காலத்திலயும் பாருங்க, இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட சைடுல அந்த புருஷன் அப்படியே அந்த வயலுக்கு வேலைக்கு போயிருந்தா கூட இந்த காலத்திலயும் நாங்க பாருங்க அந்த கஞ்சி கலையெல்லாம் எடுத்து ஒரு பஞ்சு மிட்டாய்கள் புடவை கட்டிட்டு புருஷனுக்காக சாப்பாடு கொண்டு போற பாசம் அந்த காலத்துல இருக்கு. ரூபாய்ந்தாரே அடி பொண்ணப்ப தட்டுந்தாரே, ஒத்துக்கிட்டு வாண்டி நம்ம ஓட்ட பக்கம் போவோம். ரூபாய் வேணாமோ உனப்ப தட்டும் வேணா, ஒத்துக்கிட மாட்டேன் நீ ஒரு நிழல் மாமை. 10 ரூபாய் தாரேன், ஒரு பதிக்கு நங்களி தாரேன், 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாண்டி. 10 ரூபாய் வேணா, ஒரு பதக்கு நங்களி வேணா, பிடிக்கிற மாமா என்ன உசுப்பி விட வேணா. பஞ்சு மிட்டாய் செல்லு கட்டி பட்டு வந்த ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவல நெஞ்சு குள்ளங்கி வாரியா புள்ள. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. உண்மையாவே ஒரு பெரிய கைதட்டு இந்த இசையமைப்பாளர் கொடுக்கணும். ஏன்னா ஒரு இளையராஜா பாட்டு வாசிக்கணும்னா 20 வாத்தியம் வேணும். அதை 2 வாத்தியத்தில் மேனேஜ் பண்ணுற இந்த இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர். இந்த சந்தோஷமான காலம் இந்த காலத்துல இருக்கா இல்லையாங்க? இதுல அபுவனை வேற சொன்னாங்க, அவங்க பொண்டாட்டி அவங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சு லோனா வாங்கிட்டு இருக்காங்களா. லோன் யாருக்காக நாங்க வாங்குறோம்? யாருக்கா வாங்குறோம்? எங்க குடும்பத்துக்கு தானே வாங்குறோம். அதுலயும் திருப்பூர் பக்கம்லாம் பாருங்களேன், பெண்கள் பாத்தீங்கன்னா நகை சீட்டு போடுவாங்க, புடவை சீட்டு போடுவாங்க, பாத்திர சீட்டு போடுவாங்க, ஏல சீட்டு போடுவாங்க. எல்லாமே யாருக்காக நாங்க போடுறோம்? குடும்பத்துக்கு தானே போடுறோம். உங்க மனைவியை கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு புடவை எடுத்து கொடுங்களேன், ஏன் புருஷன் எடுத்து கொடுத்த புடவைன்னு பத்திரமா நாங்க சேர்த்து வச்சிருப்போம். ஒரு நகை நட்டு வாங்கி கொடுங்களேன். அன்னைக்கெல்லாம் எங்க ஆத்தா சொன்னுச்சு, எங்க தாத்தாவுக்கு அம்மா போட்டு இருந்தப்ப 6 கல்லு வைர மூக்குத்தே 200 ரூபாய்க்கு வித்துச்சான்.
ஓ, அன்னைக்கெல்லாம் இருந்தது பூரா நீங்க வித்தீங்க. ஆனா இன்னைக்கு 1 கிராம் தங்கமா இருந்தாலும் அது எங்களுக்கு உதவியா இருக்கும். நாங்க பத்திரமா நாங்க சேர்த்து வைக்கிறோமா இல்லையா? சேர்த்து வைக்கக்கூடிய காலம் இந்த காலங்க. சேர்த்து வைக்கிறீங்களா? பொட்டை சேர்த்து வைக்கிறீங்க, புடவையை சேர்த்து வைக்கிறீங்க, நகையை சேர்த்து வைக்கிறீங்க. ஏன் கல்யாணம் ஆனோன்னு குடும்பத்தை மட்டும் பிரிச்சு வைக்கிறீங்க? அந்த மாதிரி சொல்லாதீங்க. தாய் தகப்பன ரோட்ல விட்டுறீங்களா இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க. அது பெண்கள், நாங்க இவ்வளோ பெண்கள் இருக்கப்பா அப்படி நீங்க சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நிறைய பொம்பளை பிள்ளைலாம் வந்திருக்குல்ல, சுத்தி 3 பக்கமும் இருக்காங்க. பொம்பளை பிள்ளை பெத்த அப்பா அம்மா இருந்தீங்கன்னா நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க, சரியா? பொம்பளை பிள்ளை பெத்த எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க. பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் முதியோர் இல்லத்துல ஒரு நாள் சேர்க்காதுங்க. நல்லா இருந்தா கை தட்டுங்க. உண்மைதானே? உண்மை. இதை நான் ஒத்துக்கிறேன். பொம்பளை பிள்ளை அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாது. அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாது. அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போதில் அவங்க அம்மா அப்பாவை அனுப்பிவிடும். போ, அப்படி கிடையாதுன்னு. அன்னைக்கெல்லாம் குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா கூட தைரியமா பெண்களுக்கு நீங்க அந்த உரிமையை கொடுத்தீங்கன்னு கேட்டா கிடையாது. ஆனா குடும்பத்துல இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா கூட பெண்கள் எல்லாருமே தைரியமா ஒரு முடிவை நாங்க எடுக்கிறோம்னு சொன்னாக்கா இந்த காலத்து பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. என்ன இந்த காலத்து பெண்களுக்கு? ஆமா, அவங்க வீட்டு தோட்டத்துல லைட் ஆஃப் பண்ணதுக்கே மாமாங்க வாயா வந்து நெல்லு பயமா இருக்கு, பின்னாடி லைட் ஆஃப் பண்ணதுக்கே பயப்படுறாங்க. ஆனா தைரியம்னா எங்க ஆண் சிங்கங்கள் தான். கைத்தட்டு தலைவா, 4 சிங்கம் தான் கைத்தட்டுது, தட்டலாம். ஆனா எங்க பெண்கள் அப்படி கிடையாது. பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. நான் வந்து பொத்தாம் பொதுவா பேச மாட்டேன், ஆதாரத்தோட நிரூபிப்பேன். அத்தனை பெண்களை தட்டுவாங்க பாருங்க. அந்த காலத்து பெண்களுமே தட்டுவாங்க பாருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, எத்தனை பேர் போனீங்க? அது என்ன ஒரு 11 பேர் போனோம். நிச்சயதார்த்தத்துக்கு எத்தனை பேர் போனீங்க? அது 101 பேர். கல்யாணத்துக்கு அது அங்காளி பங்காளி சொந்தம் சொல்லி 1000 2000 வருவான்ல. பெண்கள் நல்லா கவனிங்க. ஒரு பொண்ணு பார்க்க போறதுக்கு 11 பேர் போறீங்க, நிச்சயம் பண்றதுக்கு 101 பேர் போறீங்க, கல்யாணத்துக்கு 2000 பேர் போனீங்கல்ல. உங்க சம்சாரம் உங்களை கட்டிட்டு உங்க வீட்டுக்கு எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான் வந்தா. எத்தனை பேரா வந்தாங்க? தனியா தான். ஏங்க எங்களை பார்க்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு கூட்டமா வந்தது நீங்க. நீங்க கட்டின சிங்கிள் மஞ்ச கைத்த சுமந்துட்டு சிங்கம் சிங்கிளாதாரண வரணும் உங்க வீட்டுக்கு. இன்னைக்கு வரைக்கும் தனியா வந்து ஒத்தையா குடும்பம் நடத்துறது நாங்க. தைரியம் ஜாஸ்தி தானக்கா? நல்லா தட்டு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. நீ அவன் போட்ட கவுண்டர் நல்லா இருந்துச்சு. இந்த நான் ஒன்று சொல்றேன், தனியா தான் வந்தா. நான் ஒன்னும் அவன் தங்கச்சியை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லலையா? தங்கச்சி அவன் ஃப்ரெண்டு கூட நல்லா இருக்கு, வர சொல்ல. எங்க பாட்டி கூட நல்லா தான் இருக்கு. எங்க தாத்தா பிரியா இருக்காரு, நல்ல மனுஷமா பேசிட்டு இருப்பாரு. இப்ப பேசதான் முடியும். முக்கியம். இதுல வேற அண்ணன் பாட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கெல்லாம் எப்படியாப்பட்ட பாட்டை கொடுத்தோம் தெரியுமா? இதுல நீங்களும் வேற சொன்னீங்க, திருடாதே பாப்பா திருடாதேன்னு. அந்த காலத்துல கொடுத்தா அப்ப அந்த காலத்தையும் திருட்டு பையன் இருந்தான் தானே. அன்னைக்கு தப்பு நடந்துச்சு தானே. உங்க பாட்டி இருந்திருக்கும்ல. ஏன் எங்க பாட்டி மட்டும் தான் திருடுவேன் சொல்றேன். உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா? வேதாளத்துல போய் கேட்டு பாருங்க, தெரியும் ஆறு முறையில. எங்க சின்ன பிள்ளைங்களுக்கு என்னங்க பாட்டு கொடுத்தீங்க? நல்ல பேரி வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஏன் இங்க பாரு, வாயில வசம்ப வச்சு தேய்க்க. ஏன் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே? அதான் பிள்ளைகளே. இங்க பாருமா, அப்படிதானக்கா? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பிள்ளைகளே தானே. இங்க பாரு, நான் வாயில வசம்ப வச்சு தேய்ச்சி தான் ஒண்ணும். அவனே ஒன்று சொல்றேன், தமிழ்ல ல ல ழா 3 இருக்கு. ஏன் நீட்டணும்? கடைசியா ஒரே ஒரு தடவை சொல்றேன், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எனக்கு அப்படி வந்து பிள்ளைகளே இல்ல, கருத்தா அறிவா எழுதுன நீங்க. அவன் தான் பிறக்கும் போத நல்ல பேர் வச்சுட்டாங்களோ அவங்க அப்பா அம்மா. நல்ல பேரை வாங்கிட்டு வா, நல்ல பேரை வாங்கிட்டு வா. வேணா அண்ணாச்சி கடையில போய் வாங்கிட்டு வருவான். அதில் இந்த புள்ளைய தொட்டில போட்டு பாடுவாங்க, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. அவன் கேட்டான், அவங்க வீட்டில் தான் வந்து பிறப்பேன்னு. இல்லை அப்ளிகேஷன் போட்டானா? அதான் பாருங்க. இதுலேயும் இந்த காதல் தோல்வின்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாடுவார் ஐயா. ஒரு சால்வையை தூக்கி போட்டுக்கிட்டு கையில் ஒரு நாய், அந்த நாய் என்ன பாவம் முடிச்சுன்னு தெரியல, இந்த நாய் கையில் மாட்டியிருக்கும். அவள் பறந்து போனாலே, அவள் ஷேராட்டோல ஏறி போனாலே, அவள் வெளியங்காடு பக்கம் போயிட்டாலே, நீ ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் போறா? அவள் பறந்து போனாலே, அவள் என்னை மறந்து போனாலேன்னு மறந்ததை கூட சோகமா சொன்னது அந்த காலத்து பாட்டுங்க. ஆனா என்னைத்தான் அன்பே மறப்பாயோன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கூட சோகத்தை கூட சுகமா மாத்துறது எங்களுடைய இந்த காலம் இல்லையா? வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் தூரமா? வால் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன்
வெண்மணி கொண்டேன் உனக்காக சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல செய்தி நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் தேவனே சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தீதி என்னை தந்தேன் உனக்காக வெண்மணி கொண்டேன் அதற்காக. சந்தோஷமா கொடுத்தமா இல்லையாங்க? இந்த காலத்துலயும் சந்தோஷம் இருக்கு. இதை விட்டுட்டு அதாவது கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்புங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியலங்க. நான் சிம்பிளா சொல்லவா, கணவன் மனைவினா எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கணவன் புருஷன் நீங்க எல்லாம் சோறு மாதிரிங்க. நாங்களாம் சோறு மாதிரி. ஆமா. மனைவி நாங்கெல்லாம் குழம்பு மாதிரி. ஓகே. வெறும் சோறை மட்டும் சாப்பிட்டா தொண்டை விக்கி சாவணும். மனைவிங்கிற குழம்ப ஊத்தி சாப்பிடும் போது தான் சாப்பாடு ருசியா இருக்கும். அந்த வாழ்க்கை அப்பதானங்க சந்தோஷமா இருக்கும். அதையே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அருமையான உதாரணமா. இப்ப இந்த உதாரணம் ஓகே தானே? புருஷன்லாம் சோறு, பொண்டாட்டி எல்லாம் குழம்பு. வெறும் சோறை சாப்பிட்டா விக்கிக்கும். ஆமா. குழம்ப ஊத்துனாதான் சோறு டேஸ்டா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். டெய்லி ஒரே குழம்பு சாப்பிட முடியாத. நான் உதாரணம் சொல்லல, நீ தான் சொன்ன. இன்னைக்கு கூட பொரியல் இருந்தா நல்லா தான். காரக்குழம்பு பழமொழி சொல்லலாம், அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இதுல வேற ஆண்கள் எல்லாருமே சொல்றாங்க அந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருந்துச்சு, பாசம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு புள்ள பெத்தவனுமே புருஷனை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க. உண்மைமாது என்ன? ஒரு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி கண்டுக்கிறாளா சார்? அப்படியாக்கா? அப்பதான் கல்யாணம் ஆன புதுசுல தான் புருஷன் புருஷன் புருஷன்றா. ஒரு புள்ள பிறந்துட்டா, உதாரணம் சொல்லவா, என் பொண்ணு தனியா இருக்கு, சரி, என் பொண்டாட்டி வந்து கடத்தரு போறா, பக்கத்து வீட்டு ஆண்டிட்டு போய் என்ன சொல்லுவா? சொல்லுவாங்க, என் பொண்ணு தனியா இருக்கு பாத்துக்க, நான் கடத்தர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்றாள். எத்தனை நாள் நான் தனியா இருந்திருக்கேன்? இந்த இவன் எவ்வளவு நாள் தனியா இருந்திருக்கான்? ஒரு நாளாவது இல்ல ஒரு அரை மணி நேரம் என் புருஷனுக்கு காப்பி டீ போட்டு கொடு, இந்த கடத்தல போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பப்பளம் சொல்லியிருக்கா? பக்கத்து வீட்டு ஆண்டிட்டையா? கண்டிப்பா எங்க இலான எங்க அண்ணி போய் பக்கத்து வீட்டு ஆண்டிட்ட சொல்லணும், என் புருஷன் வீட்டுல தனியா இருக்காரு, நீ கதை உடைச்சிட்டு உள்ள பத்திரமா இருந்துக்குன்னு சொல்லணும். ஆனா பாருங்க அண்ணே, அப்படி கிடையாதுண்ணே. இன்னைக்கு காலகட்டத்துல மனைவி நாங்க தான் உங்களுக்கு சமுதாயத்துல பாதுகாப்புன்ற ஒண்ணே பாதுகாப்பு. நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப நிகழ்ச்சி முடிச்சிட்டு கல்யாணம் ஆகாத நம்ம பையன் நம்ம யூடியூப் தம்பியே எடுத்துப்போமே, தாராபுரம் வரைக்கும் போகணும்லடா, ஏது நீ மட்டும் தனியா இங்க இருந்து 2 வீலர்ல போனான்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் நிப்பாரு சிக்னல்ல, கண்டிப்பா தம்பி தண்ணி அடிச்சிருக்கியா, இந்நேரத்துல எங்க இருந்து வர, ஊதி காட்டு, ஏன் ஹெல்மெட் போடல, லைசன்ஸ் வச்சிருக்கியான்னு கேப்பாப்ல. அதுவே கல்யாணமான கணவன் மனைவி இப்ப நிகழ்ச்சி முடிச்சுட்டு போறாங்கன்னு வச்சுப்போமே, எந்த நேரத்துல போனாலும் சரி, ஒரு மனைவியோட ஒரு கணவன் பைக்ல போறப்ப எந்த காவல்துறை அதிகாரியும் அந்த பைக்கை மறைக்க மாட்டாங்க. நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பே கொடுக்கிறோம். உண்மை, சத்தியமான உண்மை. நான் அந்த போலீஸ்கார அண்ணன் கேட்டேன், நான் கேட்டீங்க, நாம தனியா போகும்போது பிடிக்கிறீங்களே சார், ஒய்ஃபோட போனா பிடிக்க மாட்டீங்களேன்னு. என்னதாம்மா சொன்னாரு? அவன் தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறானே தம்பி, நாம எதுக்கு தனியா ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அது இப்படி பிடிச்சி போவோம், புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்ச மாதிரி. பாசம் கிடையாது, உளுந்தாம அவனை 2 பேர் விழுணும் முடிக்க சொல்றாப்புல மஞ்சளா. ஆனா அப்படி கிடையாதுன்னு. இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த காதலை கூட பாத்தீங்கன்னா நாங்க குயில் மூலியமா நாங்க தூண்டுவோம். அப்படி முடி பாதியில எடுத்துறவா? அருமை, நல்ல ஒரு கை கொடுங்க. இப்படி சொல்லி நிறைவு செய்யற. அதாவது இன்னைக்கு நகைச்சுவைக்காக எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் அன்னைக்கு காலகட்டத்தில் பெண்களை எப்படி தெரியுமா வச்சிருந்தாங்க? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்ற மாதிரி அவங்க அடுப்படிக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்க. உண்மையிலே இன்னும் சொல்ல போனாக்கா படித்தாண்டா பத்தினின்னு சொல்லி பெண்களை நீங்க அப்படியே முடக்கி வச்சிருந்தீங்க. அன்னைக்கெல்லாம் படிதாண்டா பத்தினின்ற காலம் அந்த காலம். ஆனா இன்னைக்கு பெண்கள் வெளியில படிதாண்டி போய் வேலை பார்க்கலைன்னா எங்க குடும்பமே பட்டினிங்கிற ஒரு காலத்துல இந்த காலத்துல இருக்கோம்னு சொன்னாக்கா, பெண்கள் குடும்பத்துக்காக நாங்க பாடுபடுறோம், பெண்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறோம். இன்னும் சொல்ல போனாக்கா இந்த மேடையும் இந்த மண்ணுமே இதுக்கு ஒரு சாட்சி. என்ன தெரியுமா? அன்னைக்கு பெண்கள் நிலவாசப்படி விட்டு வெளியில வரதுக்கே யாரும் பாத்துருவாங்களோன்னு பார்த்து பார்த்து வெளியில வருவாங்க. இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இன்னைக்கு சேர்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னாக்கா, பெண்கள் இந்த காலத்துல சந்தோஷமா இருக்காங்க, எங்களுக்கான உரிமையோட நாங்க வாழ்றோமா இல்லையாங்க? அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தாலே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டீங்க, இந்த பிள்ளை எப்படி காப்பாற்ற முடியும்னு. ஆனா கள்ளிப்பால் கொடுத்து கொண்ட பொம்பளை பிள்ளை கூட அள்ளி பால் கொடுத்து இந்தியாவில் ஒரு நேரத்தில் பெண்
பிள்ளைகள் காப்பாற்றப்படுமாங்கிற நிலைமை மாதிரி இன்னைக்கு இந்தியாவே பொம்பளை பிள்ளை தாண்டா காப்பாத்திக்கிட்டு நிலைமையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா இந்த காலம் எங்களுக்கு வரம் தானே. அன்னைக்கெல்லாம் 10வது படிச்சாலே பெரிய படிப்பா நீங்க பாத்தீங்க. அதுக்கு மேல படிக்க வைக்கிறதுக்கு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வசதி இல்ல. ஆனா அன்றைக்கு இருந்த கல்வி விகிதத்தை விட இன்றைக்கு கல்வி விகிதத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு உயர்ந்து நிக்குதுன்னு சொன்னாக்கா இந்த காலம் எங்களுக்கு வரம்ங்க. அன்னைக்கு அப்பா விவசாயம் பார்த்தா புள்ளை விவசாயம் தான் பார்க்கணும். அப்பா செருப்பு தைச்சாருன்னா புள்ளையும் செருப்பு தான் தைக்கணும். அப்பா மூட்டை தூக்குனார்னா புள்ளையும் மூட்டை தான் தூக்கணும். அப்பா தாத்தா பார்த்த வேலையை தான் புள்ளையும் பார்க்கணுங்கிறது எழுதப்படாத விதியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க அப்பா டிரைவரா இருக்காரு, எங்க அப்பா டிரைவரா இருக்காரு, டிரைவரோட புள்ள கூட இன்னைக்கு படிச்சு ஒரு கலெக்டரா மாறுறான்னு சொன்னாக்கா டிரைவரோட புள்ளங்கிற பேரு மாதிரி கலெக்டரோட அப்பா அவருன்ற பேரை ஏன் அப்பாவோட தலையெழுத்தையே நான் இன்னைக்கு மாத்தி கொடுக்கறேன்னு சொன்னாக்கா இந்த காலம் எங்களுக்கு வரம் தானங்க. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா அன்னைக்கெல்லாம் ஒரு குழந்தை 2 வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு குழந்தை ஊடமா பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியல, இவ குடும்பமே பாவம் செஞ்சிருக்கு, சபிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சாமி மேலேயும் அந்த புள்ள மேலேயும் நீங்க குறைய போடுங்க. அந்த குழந்தைக்கு என்ன குறை இருந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே நாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கிறோம். கருவுல இருக்கும் போதே அந்த குழந்தையுடைய குறையை நாங்க சரி பண்ணி ஆரோக்கியமான குழந்தைய அந்த குழந்தைய நாங்க வெளியில கொண்டு வரோம் சொன்னாக்கா இந்த காலம் எங்களுக்கு வரங்க. அன்னைக்கெல்லாம் குழந்தை ஊனமா பிறந்தா கூட முடவனுக்கு கொம்புத்தேன் மேல ஆசையானு முடக்கி வச்சிருந்தீங்க. ஆனா நீ மாற்றுத்திறனாளி கிடையாது தங்கம், இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய திறனாளி நீதான் சொல்லி மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம சேலம் மாரியப்பன் இன்னைக்கு நிரூபிச்சு தங்க மகனா நிக்கிறாருன்னு சொன்னாக்கா இந்த காலம் எங்களுக்கு வரங்க. உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஆஸ்திரேலியால கங்காரு ஃபேமஸ். அந்த கங்காருக்கு யாராச்சும் விழா எடுக்கிறாங்களா? இல்ல. ராஜஸ்தான்ல ஒட்டகம் ஃபேமஸ். அந்த ஒட்டகத்துக்கு யாராவது விழா எடுக்கிறாங்களா? கிடையாதுங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாருங்க, குடும்பத்துல ரேஷன் கார்டுல இல்லாத ஒரு உறுப்பினரா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல உள்ள மாடுகள் இருக்கு. அந்த மாட்டுக்கு கூட நாங்க ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விழாவை எடுத்து அந்த ஜல்லிக்கட்டை தடை செஞ்சப்ப மெரினாவுல போய் எங்க இளைஞர்கள் அத்தனை பேரும் போராடி அந்த ஜல்லிக்கட்டை மீட்டாங்கன்னு சொன்னாக்கா அதுவரை மெரினாவின் ஈரத்தை மட்டுமே பார்த்த அந்த மெரினா தமிழர்களுடைய இளைஞர்களுடைய ஈரத்தை அன்னைக்கு பார்த்துச்சுன்னு சொன்னாக்கா இன்றைய கால இளைஞர்கள் எல்லா விஷயத்திலையுமே நாங்க சிறந்து விளங்கணும். இந்த காலம் எங்களுக்கு அதுக்கு கை கொடுக்குதுங்க. இன்னமும் சிறப்பா சொல்லணும்னா செயற்கை கோளை கொடுத்ததும் எங்களுடைய இந்த காலம் தான், செயற்கை காலை கண்டுபிடிச்சு கொடுத்ததும் எங்களுடைய இந்த காலம் தான் சொன்னாக்கா எவ்வளோ விஷயங்கள்ல அன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு கற்பனையாவே நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அத்தனையும் நாங்க இன்னைக்கு நினைவாக்கி சந்தோஷமா தான் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்றோம். ராமன் வாழ்ந்த காலத்துல தான் ராவணனும் வாழ்ந்தாரு. அதே மாதிரி கண்ணன் வாழ்ந்த காலத்துல தான் துரியோதனனும் வாழ்ந்தாரு. அன்னைக்கு சிசிடிவி கேமரால நீங்க பண்ண தப்பெல்லாம் வெளியில தெரியல. இன்னைக்கு இருக்கு, நாங்க பண்ண தப்பு வெளியில தெரியுது, நாங்க ஒத்துக்கிறோம். அன்னைக்கு செல்போன் கண்டுபிடிக்காத காலத்துல 250 மார்க் வாங்கினதை நீங்க பெருசா சொல்லுவீங்க. இன்னைக்கு அத்தனை நவீன கருவிகள் இருந்துமே எங்க பிள்ளைங்களுக்கு 600 மார்க் வாங்குறாங்கன்னு சொன்னாக்கா கோயில்ல வேலை பார்க்குற ஒருத்தர் யோகியனா இருக்காங்கிறது பெருசு கிடையாது. ஒயின் ஷாப்ல வேலை பார்த்தாலும் எவன் ஒருத்தர் யோகியனா இருக்காங்கிறது தான் பெருசு. இந்த காலத்துல வாழ்ந்தாங்க, நான் நல்லபடியா சந்தோஷமா வாழ்றோம். அந்த காலத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு, இந்த காலத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. நல்லதை மட்டுமே பார்ப்போம், கனியிருப்ப காய்க்காவன் தட்டுன்னு வள்ளுவருடைய பாதையை நாங்க வந்து நாங்க ஃபாலோ பண்ணி வாழ்றோம்னு சொல்லிட்டு இந்த காலத்திலயும் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாட்டி நம்ம நன்றி வணக்கம். அருமை அருமை. வெகு சிறப்பாக பேசிய காரைக்கால் யோகதர்ஷினி அவர்களுக்கு பெரிய கைத்தறி கொடுத்து பாருங்க. அபுவுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் இன்றைக்கி இருக்கிற நல்ல விஷயங்கள் எவ்வளோ சார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி பெண் பிள்ளைகள் படி தாண்டலாம் பட்டினின்னு சொன்னாங்க இல்லையா சார்? இன்றைக்கி உலகத்தில் பெண்கள் சாதிக்கிற போது எத்தனை பேர் தெரியுமா? நான் உதாரணம் சொல்கிறேன். திருத்துறைப்பூண்டி என்ற ஒரு நகராட்சி இருக்குது. அந்த திருத்துறைப்பூண்டி நகராட்சியில் சுதான்னு ஒரு பொண்ணு முன்சிப்பில் பரீட்சை எழுதி தேர்வாகி அவங்க நகராட்சி செயலாளராக வந்திருக்காங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? பக்கத்தில் இருக்க மன்னார்குடியில் குப்பை அள்ளுறார் சார். நகராட்சி குப்பை அள்ளுகிற ஒரு தொழிலாளியுடைய பொண்ணு படித்து அதே முன்சிப்புக்குள்ளே செயலாளராக வர்றது இருக்குல்ல, அதுதான் சார் இந்த மண்ணு செஞ்ச சாதனை. பெருசாக வந்திருக்காங்கள சார். ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி பெரிய சாதனை படைச்சிருக்காங்க சார். எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க. லலிதா பரமேஸ்வரின்னு ஒரு பொண்ணு நம்ம மயிலாடுதுறையில் பதவி பிரமாணம் ஏற்க போகிறாங்க. ஐஏஎஸ்ஸா ஜஸ்ட் 5 minutes வெயிட் சார்னாங்க. டிஆர்ஓ கேட்குறாரு, ஏமா வெயிட் பண்ணோம்? எங்கள் அப்பா ஒரு விவசாயி, அவர் முன்னால் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வது தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். இதோ வர்றாரு எங்கள் அப்பா அப்படின்னு அந்த விவசாயியை மேலே ஏற்றி நிற்க வச்சு அவர் முன்னால் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதா பெருமையாக நினைச்சாங்க அந்த ஐஏஎஸ்.
நடக்குதே. திருப்பதியில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பாரா பார்க்குறாரு ஒரு இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி வர்றாங்க, டிஎஸ்பி வர்றாங்க, டிஎஸ்பி வர்றாங்க அப்படின்னு சவுண்டு கேட்குது சார். டிஎஸ்பியை இறங்கி வர்றது ஒரு பொண்ணு. அப்பா சல்யூட் அடிக்கிறார் பொது இடத்துல. அவருடைய பொண்ணுக்கு ஒரு அப்பா இன்ஸ்பெக்டராக இருந்து டிஎஸ்பிக்கு சல்யூட் அடிக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு, அப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்குது. சார், உலகத்தில் ஒரு பெண்ணை வளர்த்து அவன் முன்னாடி அப்பா சின்ன போஸ்ட்லேயும் பெண்ணு பெரிய போஸ்ட்லேயும் இருக்கிற சந்தோஷம் அடைஞ்சவனுக்கு தான் சார் தெரியும். வாழ்க்கையில் எல்லாம் என்ன கொடுத்தது? கல்வி கொடுத்தது. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம்ல அனைத்து மகளிர் காவல் நிலையம். தமிழ்நாட்டில் தான் முதல்ல தொடங்கினாங்க இல்லையா? சாதனைக்கு மேலே சாதனை இன்னைக்கு படைச்சிருக்கமே தமிழ்நாட்டில். அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், 2 கட்சிக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு குளம் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்கல்ல. இன்றைக்கி தமிழ்நாடு இன்னொன்னே ஒன்று சொல்கிறேன். இவங்க சொல்லப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். 10 லட்சம் பேர் இருந்தான் சார் மெரினாவில். 10 லட்சம் பேர் இருந்தான். ஃப்ரண்ட்லைன் பத்திரிக்கை ஒரு கட்டுரை இருந்துச்சு. என்ன எழுதிச்சு தெரியுமா? 7 லட்சம் ஆண்கள், 3 லட்சம் பேர் பெண்கள். ஒரே ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கலை சார். ஒரே ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கலை. ஃப்ரண்ட்லைன் பத்திரிக்கை சொல்லிச்சு, டெல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். டெல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களிடமிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன எழுதுனாங்க தெரியுமா? ஒழுக்கமாக வளர்த்த பெற்றோர்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும்னு எழுதுனாங்க. அப்படி பசங்க தான் சார் நம்ம பசங்க. 1-2 தவறுங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்லாம் வேணான்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. நான் சொல்லலை. இதெல்லாம் அவங்க கேள்வி. உண்மை தானே? ஒரு பக்கம் நியாயம் இருக்க தானே செய்யுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. வாங்க மாமா வாங்க, வேட்டியை கட்டிட்டு வாங்க, போன மேடம் மாதிரி ஆயிருப்பது. பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன்.